ஐயோ சாமி சார் அப்பா மேலே எல்லாம் பாருங்க தண்ணி அடிச்சு கொண்டிக்குது. இங்க பாருங்க ஒரு அளவு வந்து தள்ளுற அளவுக்கு வந்து காத்தடிச்சு கொண்டிக்குது. அப்பா இங்க பாருங்க பாருங்க எப்படி வந்து காத்தடிச்சு கொண்டிக்குது பாருங்க. போகிறது நல்லா எனக்கு வந்ததை விட வந்து கூட அடிக்கிற மாதிரி கிடக்குது. ராமேஸ்வரம் இன்னொரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்தில் 12 மணித்தியாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புயல் அடிக்குமென்று சொல்லி அபாய எச்சரிக்கை வந்து விட்டுருக்காங்க. அப்புறம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மட்டக்களப்பு திருகோணமலை யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் வந்து சிவப்பு எச்சரிக்கை வந்து விட்டுருக்குது. 12 மணித்தியாலத்தில் வந்து புயல் அடிக்குமென்று சொல்லி இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக நாங்கள் மாதகள் மற்றது பார்த்தீங்கன்னா கீரிமலை இப்படி நிறைய இடங்களுக்கு வந்து போய் இந்த நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். காற்று எப்படி அடிக்குது, அந்த கடற்கு பரப்புகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காலி வாயில வந்து தரேன். இப்போ நான் நிற்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா மாதகளில் வந்து நிற்கிறேன். பயங்கரமான காற்று அடிக்குது. வளமைக்கு மாறும் பெரிய ஒரு புயல் வார்த்தைக்கான ஒரு அறிகுறி வந்து தெரியுது. நாங்கள் நிற்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மாதகள் கடல் பரப்பில் நிற்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். இந்த பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கரமான ஆக்ரோஷமாக வந்து இதில் அலைகள் எல்லாம் வந்து அடித்து நிற்குது. இந்த சத்தத்தை கேட்டாலும் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பயங்கரமாக வந்து புயல் அடிக்குதுன்னு சொல்லி. பாருங்க இதெல்லாம் வந்து பாருங்க தண்ணி எல்லாம் நினைச்சிருக்குது. எப்படி பயங்கரமா அடிக்கணும் பாருங்க. அதில் அங்கே போகலாம் பயமாக கிடக்கு, பாசியலாக கிடக்கு. இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக வந்து அடிக்குது பாருங்க. பழமையாக அப்படியெல்லாம் அடிக்காது. இங்கே பாருங்க பயங்கரமாக வந்து அடிச்சு நிற்குது. மேலே எல்லாம் தண்ணி வந்து பாயுது. இங்கே பாருங்க பழமையாக நாங்கள் வர அப்படியெல்லாம் தண்ணியெல்லாம் காரணம் அடிக்கிறே இல்லை. பாருங்க எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக வந்து அடிச்சு கொண்டு இருக்குது. என்ன கடவுளே, இதுக்கு மேலே எல்லாம் பாருங்க தண்ணி அடிச்சு கொண்டு நிற்குது. நம்மளை போகும் கொஞ்சம் பயமாக தான் கிடக்குது. இங்கே பாரு பயங்கரமான ஆக்ரோஷமாக வந்து அடிச்சு நிற்குது அலையெல்லாம். இங்கே பாரு இந்த கடவுளே, பயங்கரமான காத்தடிக்குது. நிற்கவே இல்லை. அந்த ஒரு அளவு வந்து தள்ளுற அளவுக்கு வந்து காத்தடிச்சு நிற்குது. அந்த கடற்பரப்பில் இருக்கிற அந்த வள்ளங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் எடுத்து சைட்டாக வந்து விட்டுட்டாங்க. இங்கே பாருங்க
வருது தண்ணி. அப்பா போகிறது நல்லா இருக்குது. எனக்கு வந்ததை விட இப்போ வந்து கூட அடிக்கிற மாதிரி கிடக்குது. பயங்கரம் அடிக்குது. இங்கே பாருங்க, ஒரு வழியாக நான் வந்துட்டேன். அந்த இடத்த விட்டு அப்படியே வந்துட்டேன். அவ்வளோ சரியான அலை அடித்து ஒன்று நிற்கிது. இங்கே பாருங்க எப்படி அடிக்குன்னு பாருங்க. இந்த பக்கத்துல எல்லாம் வந்து வள்ளங்கள் இதுல எல்லாம் நிற்கிறது. அங்காலே எல்லாம் கொஞ்சம் மேலே மேலே தூக்கி விட்டு அங்கே பாருங்க. போட்டெல்லாம் வந்து யாருமே வந்து கடலுக்கு போயில போடக்கு. அங்கே பாருங்க இந்த வரைக்கும் வருதுன்னு பாருங்க. கடவுள், இந்த பக்கம்லாம் பாருங்க எல்லாம் குட்டி செய்யல கொட்டில எல்லாம் வந்து ஆடுது. அதில் மீனுக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. உள்ளுக்கெல்லாம் வருது. எங்கே வர வருதுன்னு இங்கே வரைக்கும் வருது. இந்த கொடி ஆடுற ஆடுறத பாருங்க, அப்பவே தெரியும் எவ்வளவு காத்திருக்கு. இந்த கொடியை பாருங்க, இவ்வளோ ஆட்டம். ஆமா, இப்படி இதெல்லாம் நம்பரா? ரைட் ரைட்டு. அந்த கிடுகெல்லாம் பிடிக்கின்ற மீன். இப்போ கிடுகள் இப்போ எல்லாம் காத்தடிச்சா பாருங்க அடிக்கிற காத்து. ஆனால் புரியுமா தெரியுது. வளமையாக இதுன்றதை விட நல்லா இதுன்றது என்ன. நாங்கள் கீரிமலை பகுதியில் நிற்கிறோம். பயங்கர புயல் வந்து அடிச்சு நிற்கிது பாருங்க. பயங்கர காற்று. இல்லை பாருங்க, இந்த மரங்கள் எல்லாம் வந்து இப்படி எவ்வளோத்துக்கு அசைஞ்சு கொண்டு கொண்டு பாருங்க. அப்பா அடிக்கு வீசி கொண்டு தண்ணியெல்லாம் பாருங்க. நான் அன்றைக்கு வந்ததை விட இன்றைக்கு வந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் வந்து காட்டுறேன். இல்லை பாருங்க, தண்ணி எல்லாம் வந்து எப்படி அடிச்சு வெளியில் ஊற்றுனது பாருங்க. எந்த கடவுளே, இந்த அலையை பாருங்க எப்படி அடிக்க. இங்கே இந்த எந்த அம்மா பயங்கரமாக வந்து அடிக்க இருக்கும். இங்கே பாருங்க பயங்கரமாக அடிச்சு நிற்குது. பஞ்சு இங்கே பாருங்க வெளியில எல்லாம் வருது தண்ணி. அப்பா பயங்கரமாக அடிச்சு நிற்குது. எந்த கடவுளே, எந்த அப்பா. இங்கே பாருங்க அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு பாரு அலைகள் எல்லாம். ஐயோ இங்கே அடிச்சு வெளியில தண்ணி ஊற்றுது. பார்த்தீங்கன்னா நிற்கல அளவுக்கு வந்து காற்று அடிக்குது. பயங்கரமாக அடிக்குது. அடிக்குது காற்று.
கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் அலையெல்லாம் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு. பின்னிக்கலாம் பாருங்க அப்படி அடிக்க பயங்கரமாக அடிக்குது. இப்போ 12 மணிக்காலத்தில் வந்து பெரிய ஒரு புயல் அடிக்குமென்று வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் பெரிய ஒரு எச்சரிக்கை வந்து விட்டுருக்காங்க. அபாய எச்சரிக்கை, சோப்பு எச்சரிக்கை வந்து விட்டுருக்காங்க. அடி வந்து இங்கே வரணும், இங்கே வர மாட்டேங்குது, அவ்வளோ காத்தடிக்குது. எனக்கு தெரிஞ்சு கரையில் 2 யாரோ குளிக்க போனாலே உள்ளுக்கு இழுத்துட்டு போயிட்டு போகலாம். அந்த அளவுக்கு அடிக்குது. ஐயோ சாமி சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே வர மாட்டேங்குது. இங்கே வர தண்ணி எல்லாம் இங்கே மேலே வெளியில் வந்துட்டு இங்கே எப்படி அடிக்குது பாருங்க. பார்த்தீங்களா எப்படி அடிக்காது. எந்த கடவுளே, இங்கே வரங்களா இந்த மேலே எல்லாம் தண்ணி அடிக்க. இங்கே இருங்க, எப்படி அடிக்கணும் பயங்கரமாக அடிக்குது. இன்னும் 12 மணி நேரத்தில் பெரிய ஒரு புயல் அடிக்கும்னு சொல்லிக்கணும். அடிக்கிற வர அலைன்னு விபத்தை பாருங்க. அந்த புயல்னால இவ்வளோ அலைகள் வந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக வருதுன்னு பாருங்க. என்ன தெரிஞ்சு இன்னைக்கு இரவு பயங்கரமாக வந்து காத்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மரங்கள் எல்லாம் பாருங்க, தென்னை மரங்கள்லாம் பாருங்க எப்படி வந்து காற்று அடிச்சு நிற்கிது பாருங்க. அந்த அளவுக்கு அடிக்குது. இங்கே பாருங்க, அம்மா இப்போ நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மயிலட்டி பாருங்கள் எப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து காற்றடிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நான் மயிலட்டி பகுதியில் நிற்கிறேன் பாருங்கள், பலத்த காற்றடிச்சு. அப்பா அவ்வளோ தள்ளுற அளவுக்கு வந்து காற்றடிச்சு. கடவுள் என்ன காத்திருக்குதுப்பா. இங்க பாருங்க அலைய பாருங்க, இவ்வளோ பெரிய அலையன்னு சொல்லி. பயங்கரமா இருக்கு. பாருங்க மயிலட்டி இந்த கரைப்பகுதியில் வந்திக்கிறேன் நான். ஒரு எப்போ வந்தாலும் இந்த இடங்களில் இவ்வளோ அலைகள் வந்து பார்த்ததே இல்லை. இப்போ பாருங்கள் இவ்வளோ அலைகள்னு சொல்லி இதில் தான் பாருங்கள், இதெல்லாம் அடித்து மேலே வருது தண்ணி.
அலைய பயங்கரமாக வந்து அடிச்சு கொண்டு இருக்குது. நான் இப்போ 3 இடங்கள் வந்து இப்போ ராடிப்பன் மாதகல் நீரிமலை இப்போ நான் நிற்கிற இடம் வந்து மயிலிட்டி 3 இடங்கள்லையுமே வந்து பலத்த காற்று வந்து வீசிக்கொண்டு இருக்குது. எனக்கு கொஞ்சம் இதில் பெரிய ஒரு புயலாக மாறுமென்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள் யாருமே வந்து கடலுக்கு வந்து போகையில்லை. இந்த பக்கங்கள் எல்லாருமே வந்து கடலுக்கு வந்து போகையில்லை. அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து இடங்கள்லாம் இப்படி வரிச்சோடி போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாவீரர்களுக்கான மாதம் மற்றபடியாக என்னவோ அப்படியான பெரிய ஒரு அசம்பாவிதமான செயற்பாடுகள் நடக்குதோ என்ற வந்து ஒரு நிலப்பாடு. ஏன்னா அது வளமையாகவே வந்து மாதங்கள் என்றாலே அதிகமான மழைகள் பெய்யும். ஏன்னா அந்த மண்ணை நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் இப்படியான புயல்கள் அடித்தாலும் வந்து ஒரு ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா எவ்வளவோ உயிர்களை எங்களோட மண்ணுக்காக வந்து மண்ணுக்கு விதைக்கப்பட்டவர்கள், அதாவது விதைக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கு விதைக்கப்பட்டவர்களுடைய இந்த புயலில் இதை விட ஒரு பெரிய ஒரு புயல் வந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்றதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். இந்த இடங்கள் எல்லாம் மற்றபடியாக வந்து காட்டி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக வந்து அடிச்சு நிற்கிது. இதில் சவுண்டை வந்து கேட்டிங்கன்னா தெரியும் அவ்வளோத்துக்கு வந்து காது அடிச்சு கொண்டு நிற்கிது. வளமைக்கு மாறாக ஒரு 2-3 வளமையாக நாங்கள் கடற்கரைக்கு வந்து அப்படியெல்லாம் இருக்காது. பயங்கரமாக வந்து அடிச்சு வளமையாக வாரத்துக்கு ஒரு 3 மடங்கு வந்து 4 மடங்கு அதிகமாக வந்து அடிச்சு கொண்டு நிற்கிது. கதைக்கிழமையில் கேட்கறது இல்லை. அந்த அளவுக்கு வந்து காற்று வீசிக்கொண்டு நிற்கிது. வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க. நாளைக்கு வந்து இன்னும் வந்து அது உக்கிரமடையும். புயல் வந்து பெரிய ஒரு புயலாக வந்து விரிவுபரம் என்றதை வந்து சொல்லிக்கிறோம். நாளைக்கு என்ன நிலைமை என்று நாளைக்கு வந்து பார்ப்போம்.